வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. திடீர் மீனவர் பாச நாடகத்தை மோடி அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. கச்சத்தீவு பிரச்சனையில் காங்கிரஸ் திமுகவின் கபட நாடகம் அம்பலமாகிவிட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் எக்ஸ் தளத்தில் பதிவு. கச்சத்தீவை மீட்டு கொண்டு வர மத்திய அரசு தற்போது ஆராய்ந்து வருவதாக கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்கிறாங்க, இதை ஒரு 2 வருடம் தள்ளி போட முடியுமா? இன்னைக்கு வேண்டாம், 2 வருடம் தள்ளி போட்டு கச்சத்தீவை நீங்க தார வாருங்க, இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதில் தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோதும் தமிழக கட்சிகளுடன் பாஜக கூட்டணி வைத்திருந்த போதும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படவில்லையா என ப. சிதம்பரம் கேள்வி. 2015 வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுத்த நிலைப்பாட்டை தற்போது மாற்றிக்கொண்டு விட்டதா என்று ஜெயராம் ரமேஷ் வினா. அருணாச்சல பிரதேசத்தின் 30 பகுதிகளுக்கு சொந்தம் கொண்டாடி வேறு பெயர் சூட்டிய சீனா. இடங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவதும் பெயர்கள் சூட்டுவதும் ஏற்புடையதல்ல என மத்திய அரசு எச்சரிக்கை. எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $7.4 பில்லியன் உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாட்டின் ஏற்றுமதியில் 30% பங்கு வகிக்கும் தமிழ்நாடு இலக்குகளை நோக்கி நடைபோட்டு விரைவில் தலை நிமிரும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பாமக பச்சோந்தி மாதிரி கூட்டணி மாறிக்கொண்டே இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அப்பப்ப பச்சோந்தி மாதிரி பச்சோந்தி நிறமாற மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. இப்போ நீங்க கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு. அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய கொள்கை என்னாச்சு? அதிமுக அழிந்துவிடும் நிலையில் இருந்த போதெல்லாம் பாமக தான் உயிர் கொடுத்ததாக அன்புமணி பதிலடி. நீங்க உண்மையிலே மனதார நீங்கள் எங்களுக்கு 10% நீங்க இடஒதுக்கீடு கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க உங்க கூட காலம் முழுவதும் நாங்க, ஆனா அப்படி நடக்கல. நாலாவது, பாட்டாளி கட்சி ஒவ்வொரு முறையும் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வருவது பாட்டாளி கட்சி. தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி காரில் தேர்தல் பறக்கும் படை சோதனை. 3வது மைல் பகுதியில் காரை நிறுத்தி சோதனை நடத்திய அதிகாரிகள். தமிழ்நாட்டின் மீது மோடிக்கு உண்மையான பாசம் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி குற்றச்சாட்டு. நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் விளக்கம். மக்களவை தேர்தலை முன்னிட்டு நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வேட்பாளர்கள் கரும்பு பிழிந்தும் உழவு ஓட்டியும் வாக்காளர்களை கவர முயற்சி. போதைப்பொருள் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கோரி டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு இயக்குனர் அமீர் கடிதம். ரம்ஜானுக்கு பிறகு விசாரணைக்கு ஆஜராக தயாராக இருப்பதாக விளக்கம். மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடி மேட்ச் பிக்சிங் செய்வதாக ராகுல் காந்தி பேசிய விவகாரம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக புகார் மனு. மிகப்பெரிய ஊழல்வாதிகளுக்கு பாஜக தான் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஊழல்வாதிகளை பாதுகாப்பதே மோடி அரசின் கேரண்டி என்றும் விமர்சனம்.
தேர்தல்களில் விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகளையும் முழுமையாக எண்ண உத்தரவிடக் கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை காவல் முடிவடைந்ததால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். 2ஆம் எண் கொண்ட தனி அறையில் அடைப்பு. ஞானவாபி மசூதியின் பாதாள அறையில் இந்துக்கள் பூஜை செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு. இஸ்லாமிய தரப்பு கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவிக்கு விதிக்கப்பட்ட 14 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. பரிசு பொருள் முறைகேடு வழக்கில் இஸ்லாமாபாத் நீதிமன்றம் உத்தரவு. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். ஈரான் புரட்சி படையின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக தகவல். ஐபிஎல் தொடரில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்து புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்தது. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில் திடீர் மீனவர் பாச நாடகத்தை மோடி அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான இந்த பிரச்சினை தற்போது தேசிய அளவில் எதிரொலித்துள்ளது. தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது 285 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கச்சத்தீவு. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்த தீவின் உரிமை தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது. இலங்கையும் இந்தியாவும் பரஸ்பரம் உரிமை கொண்டாடி வந்த நிலையில் 1974ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அப்போது தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த நிலையில் தங்களிடம் தெரிவிக்காமலேயே கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதாக திமுக கூறி வருகிறது. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்கள் தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க திமுக எதுவும் செய்யவில்லை என்று விமர்சித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் வெளியாகக்கூடிய புதிய தகவல்களால் திமுகவின் இரட்டை வேடம் வெளிப்பட்டிருப்பதாகவும் சாடியுள்ளார். திமுகவும் காங்கிரசும் குடும்ப கட்சிகள் என்றும் அவை தங்களுடைய மகன் மற்றும் மகள்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்தும் என்றும் விமர்சித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் அலட்சியத்தால் ஏழை மீனவர்களின் நலன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடி தந்திருக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி 3 தான் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு ₹1 வரியாக தந்தால் ஒன்றிய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பித் தருவது ஏன்? 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன்? 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என்று ஒன்றாவது உண்டா என்று 3 கேள்விகளை முன்வைத்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையளியுங்கள் பிரதமர் அவர்களே என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் கச்சத்தீவு விவகாரம் திடீரென்று எழுப்பப்படவில்லை என்றும் இது பல ஆண்டுகளாக விவாதத்தில் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர் பேசிய அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 21 முறை கடிதம் எழுதியிருப்பதாக கூறியுள்ளார். 1 year before the Kachativu agreement, already Union government and then state government led by DMK were already led. The chief minister up to the level of chief minister were already discussing this agreement, and they are discussing this agreement before they actually go into talks with Sri Lanka. Now then it says, foreign secretary said, the purpose was to keep the Tamil Nadu government fully informed. Please note these words, fully informed. வெளியுறவுத்துறையில் பல பொறுப்பு வகித்த ஜெய்சங்கர் தற்போது திமுக காங்கிரசுக்கு எதிராக பேச என்ன மாற்றம் ஏற்பட்டது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். As a result of this settlement, 6 lakh Tamils came to India. They have lived in this country for the last 50 years. Their families are here. They enjoy freedom.
and they are breathing free air with all the human rights which a person should have. அதே நேரத்தில் கோவையில் செய்தியாளர் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆழ்கடலில் தற்போது நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என்றார். அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கொடுத்திருக்க மாட்டாங்க. ராமநாதபுரம் பகுதியில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜியோகிராபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். இதனிடையே கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக பொய் சொல்கிறது என்றால் பாஜக பயங்கரமான பொய் சொல்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்றாங்க. மோடிஜி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரதமர் ஆகி. அப்ப அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்கலாம்ல. தேர்தல் வரும்போதுதான் கச்சத்தீவு தெரிய வருகிறதா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் கச்சத்தீவை நீங்க மீட்டு தாருங்கள்னு ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் வச்சு எழுதிட்டேன். அப்ப உங்களுக்கு தெரியலையா அது கச்சத்தீவு, ஐயோ கச்சத்தீவை மீட்கணும்னு. தேர்தல் வரும்போதுதான் ஆட்சி எடுத்துருவார் அண்ணாமலை. இவ்வளவு நாள் எங்கே போனார் அந்த அண்ணாமலை? எங்கே போனார்? ஆடு மேய்க்க போயிட்டாரு. அப்படியே அவர் தமிழீழத்திற்கு ஒரு ஆட்சியை போட்டாருன்னா இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கிற வலு இருக்கிற நீங்க, அதிகாரம் இருக்கிற நீங்க, இலங்கையை 2ஆ பிரிச்சு தமிழீழத்தை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாதா? முடியும்ல. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கச்சத்தீவு விவகாரம் தேர்தல் களத்தை மேலும் சூடாக்கியுள்ளது. கச்சத்தீவு பிரச்சனையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கபட நாடகம் அம்பலமாகியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாஜக வெளியிட்ட ஆதாரங்களால் பயத்தின் பிடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருப்பது அவரது பதிவில் தெரிவதாக எக்ஸ் பக்கத்தில் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.